வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தென்கிழக்காசியாவின் வானம் வழக்கத்தை விட இன்று சற்று இருண்டுதான் காணப்பட்டது. ஆனால் அந்த இருள் மேகங்களால் உருவானது அல்ல, அது போர் எனும் கருப்பு புகையால் உருவானது. கடந்த சில மாதங்களாகவே தாய்லாந்திற்கும் கம்போடியாவுக்கும் இடையே புகைந்து கொண்டிருந்த தணல் அதிகாலை ஒரு பெரும் காட்டுத்தீயாக வெடித்து சிதறி இருக்கிறது. உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்போடு உற்று நோக்கிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னின்று நடத்தியதாக கூறப்பட்ட அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று தாய்லாந்து விமானப்படையின் குண்டுவீச்சில் துகள்களாக சிதறி போய்விட்டது. காலை விடிந்ததும் விடியாத அந்த பொழுதில் எல்லையோரத்திலே இருந்த நிசப்தம் ஒரு மரண ஓலத்துடன் கலைந்தது. தாய்லாந்தின் எல்லையில் காத்துக் கொண்டிருந்த ஒரு ராணுவ வீரர் கம்போடிய தரப்பிலிருந்து வந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானார். அவருடன் நின்றிருந்த மேலும் 4 துருப்புகள் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார்கள். இந்த செய்தி தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக் சென்றடைந்த அடுத்த சில நிமிடங்களில் ராணுவ தலைமையகத்தில் அவசர கூட்டம் கூடி ஒரு கடுமையான முடிவு எடுக்கப்பட்டது. அதுவரை பொறுமை காத்து வந்த தாய்லாந்து ராணுவம் இனி பேச்சுவார்த்தை மொழியில் பதில் சொல்வதில்லை என்றும், இனி பேசப்போவது துப்பாக்கிகளும் போர் விமானங்களும் மட்டுமே என்று முடிவு செய்தது. இப்படித்தான் ஆரம்பித்தது போர். அதன் பின் தொடங்கியது விமான தாக்குதல். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கம்போடியாவில் தாக்குதல் நடத்துவது என்று எடுக்கப்பட்ட அந்த முடிவின் எதிரொலியாக தாய்லாந்து விமானப்படை தளங்களில் இருந்த ஹேங்கர் கதவுகள் திறக்கப்பட்டன. அமெரிக்க தயாரிப்பான உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்றான F-16 ஃபைட்டிங் பால்கன் விமானங்கள் ரன்வேயின் சீறி பாய்ந்து விண்ணில் ஏறிய காட்சி ஒரு போருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவே இருந்தது. தாய்லாந்து விமானப்படையிடம் தற்போது 36 ஒற்றை இருக்கை கொண்டு F-16A விமானங்களும் 14 2 இருக்கைகள் கொண்டு F-16B விமானங்களும் தயார் நிலையில் உள்ளன. இவை சாதாரண விமானங்கள் அல்ல. 4 வெவ்வேறு காலகட்டங்களில் அமெரிக்காவிடமிருந்து தாய்லாந்து வாங்கிய இந்த விமானங்கள் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த வான்படை தொகுப்புகளில் ஒன்று. அது மட்டுமின்றி சிங்கப்பூரும் தனது பங்குக்கும் 7 F-16 விமானங்களை தாய்லாந்திற்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தது. இந்த மொத்த பலத்தையும் தாய்லாந்து இப்போது கம்போடியாவுக்கு எதிராக திருப்பி இருக்கிறது. விண்ணில் சீறி பாய்ந்த இந்த விமானங்கள் சில நிமிடங்களில் தாய்லாந்து கம்போடிய எல்லையான அந்த 500 மைல் நீளமுள்ள எல்லை கோட்டை அடைந்தன. தாய்லாந்து ராணுவம் முன்கூட்டியே கணித்து வைத்திருந்த கம்போடியாவின் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்த வரைபட குறிப்புகளுடன் F-16 விமானங்கள் கம்போடிய வானெல்லையை கடந்து உள்ளே சென்றன. அடுத்த சில நொடிகளில் கம்போடிய எல்லைக்குள் இருந்து குறிப்பிட்ட ராணுவ இலக்குகள் மீது சரமாரியாக குண்டுகள் வீசப்பட்டன. விமானிகளால் எடுக்கப்பட்ட தாக்குதல் காட்சிகளை தாய்லாந்து ராணுவம் வெளியிட்ட போது அது போரின் உக்கிரத்தை உலகுக்கு காட்டியது. அந்த புகைப்படங்களில் காடுகளுக்கு நடுவே மறைத்து வைக்கப்பட்டிருந்த கம்போடிய படைத்தளங்கள் தீப்பிழம்புகளாக மாறிக்கொண்டிருந்தன. இங்குதான் இந்த கதையின் மிக முக்கியமான மற்றும் சிக்கலான அரசியல் பக்கம் திரும்புகின்றது. தாய்லாந்து பயன்படுத்திய இந்த F-16 விமானங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவை. பொதுவாக அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு போர் விமானங்களை விற்பனை செய்யும் போது எண்ட் யூசர் மானிட்டரிங் என்ற மிக கடுமையான ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கும். அதன்படி அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை தற்காப்புக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், அண்டை நாடுகள் மீது ஆக்கிரமிப்பு தாக்குதல் நடத்த பயன்படுத்தக்கூடாது என்றும் விதிகள் உள்ளன. ஆனால் இன்று தாய்லாந்து அந்த விதிகளை மீறிவிட்டதா என்ற கேள்வி சர்வதேச அரங்கிலே பலமாக எழுந்துள்ளது. சர்வதேச பாதுகாப்புத்துறை ஊடகங்கள் இப்போது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையையும் பென்டகோனையும் நோக்கி ஒரு கூர்மையான கேள்வியை முன்வைத்துள்ளன. கம்போடியாவுக்கு எதிராக இந்த F-16 விமானங்களை பயன்படுத்த வாஷிங்டனிடமிருந்து தாய்லாந்து முறைப்படி அனுமதி பெற்றதா என்பதுதான் அந்த கேள்வி. இது சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல. ஏனென்றால் தாய்லாந்து என்பது ஆசியாவின் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நேட்டோ அல்லாத ஒரு முக்கிய கூட்டாளி நாடு. அதே சமயம் இந்த போரை நிறுத்த சொல்லி ஒப்பந்தம் செய்து வைத்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இப்போது ட்ரம்ப் உருவாக்கிய ஒப்பந்தத்தை உடைக்க ட்ரம்ப் ஜனாதிபதியாக உள்ள நாட்டின் விமானங்களையே தாய்லாந்து பயன்படுத்துகிறது என்பது ஒரு முரண்பாடான மற்றும் ஆபத்தான அரசியல் விளையாட்டாகும். ஒருவேளை அமெரிக்கா இதற்கு மறைமுகமாக அனுமதி அளித்திருக்குமானால் இது கம்போடியாவின் நட்பு நாடான சீனாவுக்கு அமெரிக்கா விடுக்கும் ஒரு மறைமுக எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவிடம் கேட்காமலேயே தாய்லாந்து இந்த தாக்குதலை நடத்தியிருந்தால் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கும். தாய்லாந்து ஒரு சுதந்திர நாடு என்றாலும் அமெரிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது சில வரம்புகள் உள்ளன. இந்த வரம்புகளை தாய்லாந்து மீறியதா அல்லது அமெரிக்கா கண்ணை மூடிக்கொண்டு அனுமதிக்கிறதா என்று வரும் நாட்களில் தெரியும். தாய்லாந்து ஏன் இவ்வளவு அவசரமாக அதுவும் போர் விமானங்களை பயன்படுத்தும் அளவுக்கு செல்ல வேண்டும்? இதற்கு காரணம் கம்போடியா எல்லையில் குவித்துள்ள ஆயுதங்கள் தான். அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு எப்படி உள்ளது, இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தவும். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். தாய்லாந்து ராணுவ உளவுத்துறையின் கண்களை உறுத்தியது கம்போடியாவிடம் உள்ள சீன தயாரிப்பு ஆயுதங்கள், குறிப்பாக PHL-3 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ்.
இவை சீனாவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணை அமைப்புகள். கம்போடியாவிடம் இப்படியான வாகனங்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவற்றின் தாக்கம் திறன் மிகவும் பயங்கரமானது. தாய்லாந்து பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளரான ரியர் அட்மிரல் சுரசன் காங்சுரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டார். அவரது கூற்றின்படி கம்போடியா இந்த PHL நாட் 3 ராக்கெட் அமைப்புகளை பயன்படுத்தி தாய்லாந்தின் எல்லைப்புறத்தில் உள்ள ஒரு மாகாண விமான நிலையத்தையும் அரசு நடத்தும் ஒரு பெரிய மாவட்ட மருத்துவமனையும் குறிவைத்து லொக்கன் கோஆர்டினேட் செய்ய முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். அதன் அர்த்தம் இந்த இரு இலக்குகளும் PHL நாட் 3 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்களின் தாக்குதல் குறிகளாக GPS குறியீடுகள் உள்ளிடுகை செய்யப்பட்டன. அதன் பின் ஃபயர் கமாண்ட் கொடுத்தால் PHL நாட் 3 மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர் ராக்கெட்களை ஏவ தொடங்கும். நினைத்து பாருங்கள், ஒரு நோயாளிகள் நிரம்பி ஒரு மருத்துவமனையின் மீது 300 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ராக்கெட்கள் வந்து வீழ்ந்தால் என்ன நடக்கும்? அந்த அச்சம் தான் தாய்லாந்தை முந்திக் கொண்டு தாக்க தூண்டியது. இதை தவிர சோவியத் யூனியன் காலத்து தயாரிப்பான BM-21 கிராட் ராக்கெட் அமைப்புகளையும் கம்போடியா எல்லையில் நிறுத்தியுள்ளது. இவை பழையதாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் 40 ராக்கெட்களை ஏவி ஒரு கிராமத்தையே தரைமட்டமாக்கும் வல்லமை கொண்டவை. விமான தாக்குதல் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க தரையிலும் தாய்லாந்து ராணுவம் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடங்கியது. கடைசியாக தெரிய வந்த நிலவரப்படி சர்ச்சைக்குரிய மண்டலத்தில் அமைந்துள்ள பாய்ராச்சன் அல்லது கம்போடிய முறையில் பிரேசான் என அழைக்கப்படும் கிராமத்தை தாய்லாந்து ராணுவத்தின் ஒரு பிரிவு கைப்பற்றிவிட்டதாக தகவல்கள் வெளியாயின. இதற்கான ஆதாரமாக சில பாதுகாப்பு கேமரா காட்சிகள் இணையத்தில் கசிந்தன. அந்த காட்சிகளில் தாய்லாந்து ராணுவத்திற்கு சொந்தமான M113 ரக கவச வாகனங்கள் பொழுதி பறக்க அந்த கிராமத்துக்குள் நுழைவதை காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு காணொலி காட்சியில் தாய்லாந்து ராணுவத்தின் ஸ்கார்பியன் இலகுரக பீரங்கி வண்டி புதர்களுக்கு இடையே மறைந்திருந்து கம்போடிய படைநிலைகளை நோக்கி பீரங்கி தாக்குதல் நடத்துவதும் பதிவாகி இருந்தது. இந்த ஸ்கார்பியன் பீரங்கியின் அளவில் சிறியதாக இருந்தாலும் வேகமாகவும் கடினமான நிலப்பரப்புகளை உடைத்து செல்லக்கூடியவை என்பதால் இந்த எல்லை போரில் தாய்லாந்திற்கு இவை பெரும் பலமாக அமைந்துள்ளன. ஆனால் கம்போடிய பாதுகாப்பு அமைச்சும் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ளது. அவர்கள் தாய்லாந்து தான் அத்துமுறை தாக்குதல் நடத்துவதாகவும் தாங்கள் தற்காப்புக்காக கூட இதுவரை பதில் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் கூறுகின்றனர். பல நாட்களாக தாய்லாந்து ராணுவம் தங்களை சீண்டிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். போர் என்பது ராணுவ துருப்புகளுக்கு மட்டுமல்ல, அது அப்பாவி மக்களுக்குமானதுதான் என்பதை அங்கு நடந்த காட்சிகள் மீண்டும் நிரூபித்துள்ளன. தாய்லாந்து அதிகாரிகள் வெளியிட்டுள்ள ஒரு புள்ளி விவரத்தின்படி தாய்லாந்தின் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள 4 மாகாணங்களை சேர்ந்த மக்களை உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறுமாறு தாய்லாந்து அரசு உத்தரவிட்டுள்ளது. எத்தனை பேர் தெரியுமா? சுமார் 3,85,000 பேர். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பெரிய நகரமே திடீரென்று காலி செய்யப்படுவதை போன்று இது மக்கள் தங்கள் உடைமைகளை, கால்நடைகளை, வாழ்வாதாரத்தை அப்படியே போட்டுவிட்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 35,000 பேர் மட்டுமே அரசு அமைத்துள்ள தற்காலிக முகாம்களில் பதிவு செய்துள்ளார்கள் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அப்படி என்றால் மீதமுள்ள 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் எங்கே சென்றார்கள்? அவர்கள் காடுகளுக்குள் மறைந்திருக்கிறார்களா அல்லது உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்களா என்பது யாருக்கும் தெரியவில்லை. மறுபுறம் கம்போடியாவிலும் அதே நிலை. கம்போடிய தகவல் அமைச்சர் நெத் பியாத்ரா தாய்லாந்தின் தாக்குதலில் ஓட்டல் மீன்சே மற்றும் பிரே விஹார் மாகாணங்களில் 4 கம்போடிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன. இரு தரப்பிலும் எல்லையோர கிராமங்கள் இப்போது மயான அமைதியுடன் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இந்த மோதல் வெறும் எல்லை பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் மாறியுள்ளது. தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான்விரகுல் வெளியிட்ட அறிக்கையில் தாய்லாந்து வன்முறையை விரும்பவில்லை என்றும், ஆனால் நாட்டின் இறையாண்மையில் யாரும் கைவிட்டால் அதை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் நாங்கள் அறிவுபூர்வமாகவும் மனிதாபிமான அடிப்படையிலும் செயற்படுவோம் என்றும் அவர் கூறினார். ஆனால் களத்தில் நடப்பதோ அதற்கு நேர்மாறாக இருக்கின்றது. இப்போது அனைவரது பார்வையும் வாஷிங்டன் மற்றும் பெய்ஜிங் மீது திரும்பியுள்ளது. தனது சமரச முயற்சி தோல்வியடைந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? தாய்லாந்து தனது விமானங்களை பயன்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவிப்பாரா அல்லது சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க தாய்லாந்திற்கு தோள் கொடுப்பாரா? மறுபுறம் தனது நட்பு நாடான கம்போடியா தாக்கப்படுவதை சீனா வேடிக்கை பார்க்குமா அல்லது தனது ராணுவ பலத்தை மறைமுகமாக உள்ளே இறக்குமா? தென்கிழக்கு ஆசியாவின் வரைபடத்தில் மீண்டும் ஒரு இரத்த கோடு வரையப்பட்டிருக்கிறது. இது போர் இத்துடன் நிற்குமா அல்லது இது ஒரு முழுமையான போராக மாறுமா என்பதை அடுத்த சில மணி நேரங்கள் தீர்மானிக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தாய்லாந்தின் F-16 விமானங்கள் ஏற்படுத்திய சத்தம் அவ்வளவு எளிதில் அடங்கப் போவதில்லை. பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு எப்படி உள்ளது? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தவும். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள்.